பார்க்க வந்தவங்க ஓடி வரான் பயந்து அம்மா அப்பா அம்மா வேணாமா என்னங்க இது ஏன் அப்படி பயப்படலாம் இல்லம்மா ஏதாவது பேசுறாங்களா ஏன் அப்படி பயப்படலாம் அம்மா அம்மா அப்பா அம்மா இல்லையா என்னாச்சு உனக்கு நல்லபடியா உன்னை பார்க்க வந்தான் அவனை கேட்டீங்கன்னா என்ன பாருங்க என்ன பார்த்த உடனே புடிச்ச ஓட்டைக்கு தான் வந்து நிக்கிறான். உன்னைதாங்க பார்க்க வந்தவன் நான் தான் சொல்லி அனுப்புனேன். உன்னை பார்த்த பிறகு பயந்து ஓடி வரான். யாரால என்ன ஆபத்து எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாடி நான் தான் அடிச்சேன். நீ அடிச்சா? யாருக்கு நான் தான் அடிச்சேன். என் பிள்ளை அடிக்க உரிமை இல்லையா? என்ன ஒரு பிள்ளை உரிமை இருக்கு. அவன் என்ன தவறு செய்தான்? என்ன தவறு செஞ்சானா? அவன் செய்த தவறு பிறகு சொல்றேன். ஒரு பிள்ளை பிறக்கிறது எதுக்கு? தாய் தந்தைக்கு துணையாக இருப்பதுக்கு. உண்மைதானே? ஆமா. தாய் தகப்பனுக்கு துணையா இருக்கணும். அவன் தானே புள்ள. ஆமா. எனக்கு துணையா இருக்கானா இருக்க மாட்டேங்கிறான். என்ன சொன்னா எதுக்காக அப்படி பேசுறான்? முன்பு ராத்திரி வந்து பார்த்தாயா? ஆமா. காலையில வரப்பட்டேன் என்று உன்னிடம் போய் சொன்னேன். அந்த வரம் பலிக்காத வரம். அந்த வரம் பலிக்க வேண்டும் என்றால் ஒரு நலவரை. என்ன வழி? அந்த நலவரை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? ஒருவன் தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், தலைச்சப்படி கிழமை இருக்க வேண்டும், இருவர் மட்டும் சேர்ந்து கருவாடு கழித்திருந்தால் அந்த கருவாடு 16 வயதுக்கு நிரம்பிய இளம் பாகங்கள் இருக்கிறது சொன்னார்கள். நானும் உன் மைத்திரம் தேடினோம் தவிர அந்த பலி கிடைக்கவில்லை. நாரதரை எதாச்சாக பார்த்தோம். நாரதர் வலித்தார். அப்பேற்பட்ட வலி உன் நாட்டில் இருக்கும் போது நீ ஏன்டா இங்கே அங்க போற அப்படின்னு சொன்னது யார் என்று கேட்டு வேறு யாரும் கிடையாது. உனக்கு தோற்றத்துக்கு சேர்ந்து விட்டேன். உனது மகன் விஜயகுமார் வெற்றி பறிபோனதே ஆனந்த
கடலில் குறும்பை போல கடலிலே ஆண்ட வாழ்க்கை போடாதே அப்பா அம்மா விட்டுடுங்கப்பா அப்பா அம்மா. விட்டுடுங்கப்பா நம்ம அம்மா விட்டுடுங்கப்பா அம்மாவா விட்டுடுங்கப்பா விட்டாலே உண்டா? அப்பா நான் என்ன பண்றேன் எங்கனா போய் பெஞ்சுக்கப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா வீட்டுக்கு போய் நான் பண்ண போறேன். அப்பா எங்காவது தட்டு மணி சுமந்தாவது என்னுடைய தாயனை காப்பாத்திக்கிறப்பா அம்மா விட்டுடுங்கப்பா உலகத்துல மொத்த புள்ளையும் இப்படித்தானே இருக்குது பாய்க்கும். காப்பாத்துற அப்படி உயிரை கொடுத்தா என்ன? அப்பா ஐயோ வேணாப்பா அம்மா அடிக்காதீங்கப்பா அம்மா அடிக்காதீங்க அண்ணா, சொல்லுது. அடிக்கிறது. ஆ? மாலவட்டி. ஏய். ஏய், வாங்க. வா. ஆனவன் போனா மணி பின்னாடியே வரியா வரியா ஏய், இவன் பண்ண வேலையை பார்த்தாடா. என்ன வேலை போயிட்டாங்க ஆ? என்ன உள்ளே ஓடிடு ஆ? ஓடிடு என்ன அவங்க ஓடிடு. அவங்க பெத்த போல பாத்துருக்காங்க பையன் நான் பத்திலையாப்பா? யாரையும் ஏன் போய் படுக்காத, புள்ள பத்தினாவா? யாரையும் வண்டி அடிக்கலாம் பணம் அடிக்க மாட்டாங்க யாருக்கு யார? சென பண்ணி வச்சாங்க நான் எவ்வளவு நல்லவன். இந்த ஊர்ல போற கோயில் எது உங்களுக்கு தண்டாயி எடுத்துக்கிட்டு ஆ? எங்களுக்கு என்னமோ அடிச்சு அடிச்சு பேதி ஆக்கி ஆவுடா. ஆவும். ஏய், நான் எவ்வளவு நல்லவன். என்ன கேட்டடா புள்ளகிட்ட? அதான் சின்ன உட்கார சோறு போட்டு கேட்டனா? இல்ல இல்ல சொத்து சம்பாதிச்சு சேர்ந்து விடாது கேட்டனா? கிடையாது இல்ல காலை முழுக்க நீ சம்பாதிச்சு போறான்னு கேட்டனா? இல்ல அப்பனுக்காக புள்ள உயிரை கொடுத்தா என்னடா? என்னடா கையில பாரு ஆ? என்னைக்கா இருந்தாலும் போற உயிர் உயிர் ஏன் அப்பனுக்காக கொடுத்துட்டு போறது? இந்த பக்கம் போயிட போறேன் ஏன்? அங்க கரும்பு தோட்டத்துல கரண்ட் வச்சுக்கிறாங்களாம் ஆ. அம்மால பண்ணி மாட்டுற மாதிரி மாட்டிக்கு போய் யார் நீயா நானா? ஏன்டா வர வாங்கிதான் ஆகணும். எனக்கு வர தேவை. உள்ள போனா போட்டோம். போட்டா ஒரு பிள்ளை போனா போட்டோம். அதானே இன்னும் 10 பிள்ளை பெற்றாலும் உடம்புல தெம்பு இருக்குது. அது ஷாங்கினி மாதிரி இருக்குது சரி. 10 பிள்ளை பெற்றப்ப அந்த அளவுக்கு என் மனைவி உடம்புல தெம்பு இருக்கு. என் உடம்பு தெம்பு இருக்கு. சரிடா. போற வீட்டு இல்ல. இது வசதியில பாம்பு கட்டி செத்துட்டா. யாருக்கு பலன் தானே போகுது? பலன் இல்லாதானே போதும் போதல்ல. ஆமா ஐயா போகும்போது எங்கன்னா விபத்துல மாட்டி உயிர் இருந்துட்டா. யாருக்கு அப்போ யாருக்கு போதாத்தானே போகுது? இல்லாத போதும் அப்போன்னு போற உயிர் என்னைக்கா இருந்தாலும் போற உயிர் உயிர் இந்த அப்பனுக்காக கொடுத்தா என்ன? என்ன இந்த உலகத்தை வெல்ல மாட்டேன். ஆ. அழியாத வரம் வரோம் சாகாத வரம். ஆமா அப்படிப்பட்ட வரத்தை நான் பெறுவேன். ஆமா தெய்வத்தை உலகத்தில் கண்டவன் உண்டா? இல்ல கிடையாது ஐயா யாருமே கிடையாது. நீங்க மட்டும்தான் நான் அந்த தெய்வத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக பெத்த புள்ளியா இருந்தா என்ன, வளர்த்த புள்ளியா இருந்தா என்ன, பக்கத்துல புள்ளியா இருந்தா என்ன, அதானே எனக்கு தேவை நல்ல பலிக்கு. நரபலி பலிக்கு வர முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா டேய் வாடா அப்பா சொல்றது கேடுறா வா. உனக்கு என்னென்ன வாங்கி கொடுத்துக்கிறாரு அப்பா வராத வராத போ வராத வராதா? அப்படியே புடு ஜப்தி அடி ஓடு போடு போ கால் பண்ணி ஜப்தி அடி போயா அது மெயின் ஒரு புடு வண்டி வர எங்களை மாட்டி சாவு. நீ சாவ மாட்டேடா நாயா சாவனா? ஏய் ஏய் டோரா, இவளை என்னமோ ஏதோ நினைச்சடா. அதானே ஆனா இவளுக்கு கூட
எங்கெங்கயோ பாசம் ஒட்டிக்குதுடா. பாசம் இருக்குது. உலகத்துல எப்பேற்பட்ட பாசம். டேய் அப்படியே போயிட்டு சொல்லியே தொட்டு தாலி கட்டிய கணவன் நான். நீதான் முக்கியம். தொட்டு தாலி கட்டிய கணவன் நான். நீங்க வாழ்க்கை கொடுத்தவன் நான். நீங்க பிள்ளை வர கொடுத்தவன் நான். நீங்க பிள்ளை வாக்கி கொடுத்தது நான். அப்பேற்பட்ட ஆம்பளை வார்த்தையை மீறி நேத்து பிறந்த பிள்ளைக்காக ஓடிடு 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 ஓடிடு. எங்க ஓடிடு? எங்க ஓட முடியாம எவ்வளவு தூரம் ஓடுவான்? அதானே பாருங்க. எனக்கு தாலி பாக்கி பெருசு இல்லைங்க. என் தாலியா இருந்தாலும் சரி, நீ செத்தாலும் சரி, என் பிள்ளைதான் எனக்கு வேணும். ஓ இந்த ஜென்மம் எதுக்குடா உனக்கு? அப்படியே பாருங்க கேட்டாடா தூக்கு மாட்டின்னு செத்து போடலாம்டா. யாரால இருந்தா என்ன செத்தா என்ன? அதுக்கு மேலே வா வயல்ல தாங்கறியோ நான் செத்தாலும் பரவாயில்ல, இவ தாலி அத்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல கேட்டு பாரா ஏன்டி அப்படின்னா புள்ள மாசம் முக்கியமா? பிள்ளைதான் வேணும். என் பிள்ளைதான் வேணும். ஏன் நீ செத்தா கூட பரவாயில்ல, நான் தாலி அத்தாலும் பரவாயில்ல. ஒப்புக்குச்சாப்பா. தாலியும் தேவையில்லை. தாலி வாக்கி கொடுத்தவன் தாலி உறவை விட உனக்கு தொப்புள் கொடி ஒரு உன்னை விட அந்த உறவு தான் எனக்கு வேணும். தொப்புள் கொடி உறவு தான் எனக்கு வேணும். 300 நாள் சுமந்து பெத்தவனா 10 மாசம் சுமந்த பெரும் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஓ கேட்டியா? என்ன முக்கியமான ரகசியம்? ஏண்டா என்ன இந்த பொம்பளைங்களே இப்படித்தாண்டா என்ன சொல்றாங்க? ஆனா பெண்களை மாதிரி உலகத்துல வாழ கத்துக்கிறவங்க யாருமே கிடையாது. கிடையாது. ஆம்பளைங்களா பாவம் டேய். பாவம் என்ன? சத்தியமா ஆம்பளைங்க பாவம். என்ன எப்படி சொல்ற? எனக்கு தெரியாத. உலகத்துல இருக்கிற மொத்த பொட்டிச்சு பேர் சொல்றேன் பாரு. சாதுரியமா வாழ தெரிஞ்சவங்க. ஆமா. இரட்டை பணியில வாழ தெரிஞ்சவங்க. ஓஹோ. சொன்னால கேட்டியா? என்ன சொன்னாங்க? நான் 10 மாசம் 300 நாள் சுமந்து பெத்தேன். எத்தனை மாசம்? 10 மாசம். உங்களை யாரு 10 மாசம் சுமக்க சொல்றது? என்ன வேற என்ன? ஏன் ஒரு 5 மாசம் நீ சுமந்துட்டு 5 மாசம் ஆம்பளை கூட ஆம்பளை சுமக்க மாட்டேன் சொல்றான். இப்போ 6 மாசமா தான் இருக்கிற நீ. எங்க 6 மாசம்? இப்போ சீமந்தம் சொல்றானா? கேட்டு போறா 10 மாசம் சுமந்தேன். நான் 10 மாசம் சுமந்தேன். உங்களை யாரு 10 மாசம் சுமந்துட்டேன்? 5 மாசம் நீ சும 5 மாசம் ஏன் கிட்ட கூட நான் சுமக்க மாட்டேன்டா. அதானே இப்போ இன்னும் 5 மாசம். இந்த 10 மாசம் இந்த 10 மாசம் சுமக்கிறாங்க. 10 மாசம் தான் இவன் சுமக்கிறான். நாங்க இதெல்லாம் தூக்கி சாவர வரைக்கும் சுமக்கணும். ஆமா. எப்படியா? என்ன மாசம் சீமந்தம்? வராங்க. அப்படி இருக்கும் போது பெண்கள் இரட்டை பிரிவில் வாழக்கூடியவங்க. ஆமாய்யா. ஒரு ஊர் நல்லா ஒரு நாடு நல்லா இருக்குன்னாக்கா ஒரு ஊரையே அழிக்கலாம். ஏன் அந்த ஊரால அந்த நாடு நல்ல முறையில் வாழும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஒரு ஊர் நல்லா இருக்குன்னாக்கா ஒரு வீட்டையே அழிக்கலாம். அந்த வீடால அந்த நாடு நல்லா இருக்கும். அந்த ஊர் நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னாக்கா ஒருத்தரை பலி கொடுத்துதான் ஆகணும்னாக்கா பலி கொடுத்துதான் ஆகணும். ஏன் அந்த குடும்பம் நல்ல முறையில வாழணும். அப்படி இருக்க பட்சத்துல இவனை வெட்டி பலி கொடுத்தால் இந்த நாடு இந்த ஊரு வீடு அனைத்துமே சுபமாக இருக்கும். பலிக்கு வாடா நான் வரமாட்டேன். ஓடிடு செங்கல் இரட்டை பிரிவில் வாழ கத்துக்கொண்டார்கள். எப்படி ஐயா? எப்படி தெரியுமா? இந்த கல்யாணம் ஆன புதுசுல பாக்கணுங்களே எப்படி ஆம்பளை உண்மையில 2ஆம் கட்டாண்டா. ஆம்பளையா பிறக்கத்தே பாவம் என்ன கேட்டாங்க. ஆமா ஆம்பளையா பிறந்துடுறானே அவன் பண்ற கஷ்டம் என்ன? அவனுடைய வாழ்க்கை 20 வயசு வரைக்கும் தானே அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். பிறந்து 20 வயசு வர வரைக்கும் தான் வாழ்க்கையில அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி
பாத்துக்கிறாங்க. டேய் நிக்கிறாளே எதா இதோ பாருடா. இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சிருவாங்க. இந்த திருமணம் ஆன புதுசுல பாக்கணும் இதுங்க பண்ற அமகலத்தை. அந்த வீட்டுக்கார கவுனிக்கு எப்படி தெரியுமா? மாமா டீ போட்டாச்சுமா, மாமா டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா, மாமா சுத்தடி போட்டுமா, வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்றது. ஆச்சு 60 நாள், போக 30 நாள், மொத்தம் 90 நாள் போட்டு போய் இங்க ஒரு புட்டியா வாங்கிக்கோ. எங்க 3ஆம் மாசம் முழுவதும் ஆயிடும். அந்த முழுவதும் ஆன உடனே அந்த பாசம் பாதி இங்க வந்துடும், அங்க போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாமான்ற வார்த்தை மறைஞ்சிடும். வாங்க உக்காருங்க, டீ சாப்பிடுறீங்களா, டிஃபன் சாப்பிடுறீங்களா, சுத்தடி எடுத்துக்கிட்டுமா, இப்படி கேட்க ஆரம்பிச்சிடும். இதை விட்டுடு பரவாயில்ல. அதுவே தொலைக்குது ஒரு கர்மாந்திர வயிற்றுல. இந்த கர்மாந்திரம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். சொன்னா பாரு 10 மாசம் சுமந்த 10 மாசம் சுமந்துன்னு. உன்னை யார் 10 மாசம் சுமக்க சொல்றாங்க? 10 மாசம் சுமக்கிறீங்க, சும்மாவா சுமக்கிறேன்? கலர் கலரா வலி போடுங்கள, கலர் கலரா பூ வைக்கல, கலர் கலரா சோறு தூள்ல, இதெல்லாம் செய்யறா. இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுலடா. ஆம்பளை படுற கஷ்டம் பொம்பளைக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய மனைவி என்னால சுபபோகமாக ராஜபோகமாக மகாராணி போல வாழணும் அப்படி நினைக்கிறவன் தாண்டா உண்மையான கணவன். உன் நீங்க எப்படி நடிக்கிற? சரி விட்டு. அப்படி இருக்கும்போது கணவனுடைய வாழ்க்கை பெண்ணிடம் வரும்பொழுது சந்தோஷம், வெளியே வந்து விட்டால் துன்பம். எப்படி நம்ம நம்பி வந்த பெண்ணு ராஜபோகமா இருக்கிறதுக்காக தன்னுடைய உயிரையும் பணிய வச்சு வெளியே வேலைக்கு போறான் ஆம்பளை. வெளியே வேலைக்கு போறான். வேலைக்கு போற ஆம்பளை வீட்டுக்கு திரும்பி வந்தா தான் நல்ல போற வழி என்ன ஆனாலும் ஜெயபுற கிடையாது. ஆனா இவ்வளவு மாதிரி ஆளுக்கு என்ன பண்றாங்க? ஆம்பளை வெளியே போன உடனே கதவு சாத்தி இருக்கு, வீட்டுல இருக்கிற சாமான் தொலைக்குது, துணி துவச்சி போட்டுது, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்குது. எப்படியே அவன் எவ்வளவு சம்பாதிப்பான்? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் சராசரியா. 30 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 30 நாளைக்கு 1500 ரூபாய் ஆகுது. கம்பெனி யாரு நீ? கம்பெனிக்கு வாத்தியார் 30 நாளைக்கு 30,000 1500 ரூபாய் கணக்கு போட்டு 30 நாளைக்கு 30,000 ரூபாய். ஆமாய்யா. சம்பாதிச்சாச்சு கொடுக்கறது ஆம்பளை. இந்த 30,000 தண்ணி கடனை சம்பாதிச்சு கொடுப்பான். அதை கட்டி காப்பாத்தி சேர்த்து குடும்பம் நடத்தி யார் கையில் இருக்குது? பொம்பளை கையில் இருக்குது. பொம்பளை கை தெல்லறி இருந்தாக்கா அந்த பணம் காசு சேர்த்து எவ்வளவு கொடுத்தாலும் கையில நிக்குமா? நிக்காது. இப்ப என்ன பாத்துங்க, இந்த ஆன்லைன் ஷாப்பிங் போன ஒண்ணு எடுத்துக்கோங்க. பிளிப்கார்ட்ல 3000 ரூபாய்க்கு பட்டு போட ஒண்ணு போடுறது, 1500 ரூபாய்க்கு நெக்லஸ் ஒண்ணு போடுறது. அப்படியே பாதி பணத்தை பாதி ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணான்? குறிக்கார மாட்டிட்டு வந்துடுறா. குறிக்காரன் கூட்டார வந்து போன் அடிக்கிறான், எடுத்து கொடுத்துறான். அது மாதிரி போய்கிறது காலம். இதெல்லாம் விடு. ஆம்பளை சம்பாதிச்சு கொடுக்குறான். அந்த சம்பாதினை வாங்கி வச்சுக்கினேன், அண்ணன் கூட சூத்த வச்சுக்கினேன், போட்டோ உட்காந்து கொடுக்குறான். இப்போ இவன் பிள்ளையை காப்பாத்தா ஓடிடு. எங்க ஓடிடு? இது முதல் நிலை. இரண்டாவது நிலை ஒண்ணு இருக்குது. இந்த நின்று போற ஒரு கஷ்டமான வயிற்றுல அது பொறுத்து அது வளர்ந்த உடனே அதுக்கு பள்ளிக்கு பீஸ் கட்டணும். எங்க ஸ்கூல் பீஸ் இருக்கு. ஆம்பளைக்கு பலு அதிகமாகுது. குடும்பத்துல இவளை மட்டும் தான் பார்த்துருந்தான். புள்ள போன புள்ளைய பாக்கணும், சம்பாதிச்சு போடணும், அது சாப்பாடு போடணும். இவளுக்கு சேர்த்தாரு ஆம்பளை. அந்த புள்ளைய வளர்த்துட்டாலும் வச்சுக்கோ, அது வளர்ந்து அது ஒரு வேலைக்கு போகும். எங்க வேலைக்கு போகுது? எதுனா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகுது வச்சுக்கோ, மனித கம்பெனி வேலைக்கு போகுது. மாசம் 10,000 தான் சம்பாதிக்கும். பையன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். 10,000 தான் சம்பாதிப்பான். அதை எட்டாவது யாரோட கொடுப்பான்? முதல்ல அம்மா கையில கொடுத்த உடனே இதுங்க போடுற ஆட்டம் இருக்குது பாரு. என் புள்ள சம்பாதிச்சான். எப்படியா? நீ என் புள்ள சம்பாதிச்சிட்டான், நீ கொடுத்தது தெரியாது. நான் வருஷ புள்ளா இவளை தாலி கட்ட நாள்ல இருந்து இவ கரமம் எடுக்கும், இவளுக்கு சம்பாதிச்ச அந்த 1000 கொடுத்துக்கிறேன். அது கண்ணுக்கு தெரியாது. புள்ள சம்பாதிக்கிற 10,000 தான் தெரியும். 10,000 தெரியும். அந்த 10,000 சம்பாதிச்சு சொன்ன வீட்டுக்காரன் விட்டுருது. உடனே புள்ளகிட்ட போயிருச்சு. ராஜா வேலைக்கு நேராச்சு, நீ சம்பாதிச்சு அங்க உபசரிப்பு. முதல் நிலை கணவனாண்டா படிஞ்சு வாருது. இரண்டாவது நிலை புள்ள கிட்ட தப்பி தவிர அந்த புள்ள கேட்கும், ஏமா அப்பா எங்கம்மா போகிறாருன்னு தான் கேட்கும். அதுக்கு இவங்க சொல்லுவாங்க பாரு ஒரு பதிலு. என்ன சொல்லுவாங்க? அப்பா எங்க தான் கேட்பான், அந்த பொட்டை எங்க குடுத்துட்டு பிள்ளையாம கையில பட்டுக்கிறானோ. நல்ல கேள்விதாங்க. எப்படியா?
அந்த பாடு எங்க ஏய். குடிச்சுக்கிறானோ அந்த பொட்டை எங்க குடிச்சிட்டு புளியமார் தட்டில் படுத்துக்கிறானோ அப்படின்னு கேப்பா இவோ. அப்ப இத்தனை வருஷமா உன்னை தாலி கட்டி சம்பாதிச்சு போட்டு ஒரு குடும்பத்தை பார்த்தவன் பொட்டை நேற்று 10,000 சம்பாதிக்கிற புள்ள உனக்கு கடா பெருசு இது எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லு. ஒத்துக்க முடியாது சரி அதெல்லாம் கூட விடு. என்ன உள்ள சம்பாதிச்சு கொடுக்குறான் நீ வச்சு குடும்பம் பண்ற இல்ல சொல்ல. அதுவே ஆம்பளை 3 வருஷமா சம்பாதிக்கிறான். ஏதோ உடம்பு வசதிக்கு ஏதோ ஒரு குவாட்டரோ இல்ல ஒரு ஆப்போ இல்ல ஒரு கட்டிக்கோ சாப்பிட்றானாக்கா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் கேடுக்குங்க. நான் சொல்றபடி செய்யுங்க. வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு என்ன பண்ணணும்? ஐயோ வீட்டுக்காரர் ஏதோ வயசு கழிச்சிட்டு வராத மனுஷன் என்னங்க நீ வாங்கி ஒயிட் சாப்பாடு சாப்பிடாத. அங்கிருந்து வரும்போது வண்டியில இருந்து வீதுட்டுனா என் தாலி பார்க்க போயிடும். ஏன்னா உன் ஆயிடும் உனக்கு. நீ எத்தனை கூட வீட்டுக்கு வந்துடு. வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. நான் ஒரு ஆம்லெட் போட்டு தட்டுமா இல்ல ஒரு ஆப்பாயில் போட்டு தட்டுமா இல்ல பொடி மாத்து போட்டு தருமா ஆளு முடித்தாரு சுட்டு ஆச்சு கருவாடை சுட்டு வைக்கணுமா அப்படின்னு கேக்குறதுதான் பொண்டாட்டி. வரும்போதே அங்க பாக்குச்சே யாருன்னா ஒருத்தர் வாய் தர்றாங்க ஊர்ல நிறைய பேர் ஊர் நடக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிள்ளைக்காக பாடுபடுறானே நான் கேட்கறேன் ஒரு கேள்வி எல்லாரையுமே பார்த்து கேட்கறேன். அப்பங்கார சொத்து சேர்க்கிறான் யாருக்கு? அப்பங்கார சேர்க்கிற சொத்து அப்பா செத்தா சொத்து யாருக்கு சொந்தம்? யாருக்கு? பிள்ளைக்கு சொந்தம். வங்கி கணக்குல ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ நான் சேர்த்து வைக்கிறேன். தப்பி தவிர நான் செத்துட்டேன். அது யாருக்கு சொந்தம்? பிள்ளைக்கு தான் போய் சேரும். நான் செய்யற பாவ புண்ணிய கணக்கு அனைத்துமே நான் செத்த பிறகு யாருக்கு போவோம்? பிள்ளைக்கு தானே போவோம். இப்ப கேக்குறேன் அப்பா சேர்த்து வைக்கிற சொத்து பிள்ளைக்கு போனோம். அவன் சேர்த்து வைக்கிற பணம் காசு நிறைய அனைத்து பிள்ளைக்கு தரணும். அவன் செய்யற பாவ பொண்ணு அனைத்து பிள்ளைக்கு போனோம். அப்பனுக்காக பெத்த புள்ள உயிரை கொடுத்தா என்ன தப்பு? இப்ப தொடங்கலாம் வாய. இந்த அப்பனுக்காக புள்ள உயிரை கொடுத்தா என்ன தப்புன்னு கேக்குறேன். நீ கடை மேல உன்னை வெட்டினா என்ன? அப்படி இருக்க போது வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை நீ அந்த பிள்ளை நீ மட்டுமா பத்திக்கிறேன்? நான் ஒண்ணு சேர்ந்த பிள்ளை பத்தினியா? எப்படி பத்துக்க முடியும்? உண்மைதானே அவன் சொல்லுது. அவன் என்னுடைய ரத்தமா இருந்தாக்கா சத்தியமா அவன் எனக்கு பிறந்தவனா இருந்தாக்கா உயிருக்காக பயந்து இப்படி ஓட மாட்டான். உயிருக்கு பயந்து ஓட மாட்டான். இவன் பயந்தாங்கோலி. இவன் எங்கேயோ தப்பு பண்ணி இருக்கிறான். ஏய் எவன் கூட பத்து அவனை பத்த அது கடவுளுக்கு காத்து வர தேவையா? எல்லார ஓடி எவன் ஓடி பத்த அவன் எவனுக்கு பத்த சொல்லு. என் பிள்ளைங்க என் பிள்ளை உன் பிள்ளைதான். என் பிள்ளை தெரியும். அது எனக்கு கிடையாது. இத பாருங்க பானோயில பிறந்த பிள்ளை எனக்கு பிறந்த பிள்ளை. அவன் எவன் கூட பத்துக்கிறேன் யாருக்கோ பெத்த இவன் பிள்ளை இல்லை. போங்க உன்னோட பிள்ளை இல்ல போவா. ஏய் சார் காடு குச்சியா சார் வந்துட்டியா? வந்து கேட்டியா? என்னவா? நான் சொன்னதான் தெரியும். அவன் பிள்ளை கிடையாது. எவனுக்கு பத்த போ. அப்பா நான் சொன்னதாங்க தெரியும். நான் சொன்னா எப்படி தெரியும் அவனுக்கு? இதெல்லாம் யாரால? இதெல்லாம் நம்ம நோரால. ஏய் ஆரம்பத்திலே கூப்பிட்ட வாடா பலிக்குன்னு ஒரே வார்த்தை நான் வரம்பான்னு சொல்லியிருந்தாக்கா ஒரே வேலை முடிச்சிருக்கோம். குடும்பத்துல சண்டை உற்பத்தி பண்ணாதவா கருப்பு பண்ணி வந்துக்குதுவா. ஏய் பலிக்கு வர முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதுப்பா வர முடியாது. வர முடியாது. ஏய் ஐயா இவ்வளவு தைரியமா சொல்றான் வர முடியாது வர முடியாதுன்னு. வர முடியாது சொல்றானே. 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாயை பாக்குறானே. இந்த தகப்பனை பாக்குறானா? எப்படிலாம் வளர்த்துருப்பான் அவனை. உன்னை வளர்த்த கைய குளத்துல கழுவா எப்படிலாம் வளர்த்துருப்பா உன்னை இந்த அப்பா. முதல்ல சொன்ன எப்படி உழைச்சு உன்னை காப்பாத்தி இருப்ப. எனக்கு பெண் இந்த ராஜ்யத்தை ஆளுநருக்கு மகன் இருக்கிறார் என்று நினைச்சு. ஆனா இது திருநு போறது. இவன்
பண்ணிருக்கலாம் எவங்களை பார்த்தேன் ஒரு பிள்ளை பெற்றெடுக்க ஒரு பெற்ற தாயாளர் என்ன பாடுபடுகிறார் அந்த பிள்ளையின் பெருமை தெரியாமல் பேசுகிறாய் அத்தான் 10 மாதம் சுமந்திருந்து பெற்றார் பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தார் வித்தகராய் கல்வி பெற அன்னையை போல் ஒரு அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அடித்தொட மறப்பவன் மனிதர் இல்லை. மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. இன்பமோ துன்பமோ இன்பமோ துன்பமோ ஏற்றுக்கொண்டே துன்பமோ ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்து வைத்து அன்னை உள்ளம். அன்னையை போல் ஒரே தெய்வம் இல்லை. அவள் அடித்தொட மறப்பவன் மனிதர் இல்லை. மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை. அன்னையை போல் ஒரே தெய்வம் இல்லை. என்ன பண்ணுவா தனக்கு பசி எடுத்தால் கூட ஆ. தன் பசி அடக்கிக் கொண்டு தன் பிள்ளை பசி தீர்ந்தால் போதும் அடப்பா. தன் பிள்ளை வாழ்ந்தால் போதும் என்று தான் பசி அடிக்கிறது குழந்தை காப்பாற்றுவாங்க அவதான பெற்ற தாய் அத்தான் நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாள் ஒரு நாழிகை நம் பசி பொறுக்க மாட்டான் மேலெல்லாம் உயர்ந்திட பாடுபட்டு மேன்மையாய் நாம் வாழ செய்திடுமா. அன்னையை போல் ஒரே தெய்வம் இல்லை. அவள் அடித்தொட மறப்பவள் மனிதர் இல்லை. மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை. அன்னையை போல் ஒரே தெய்வம் இல்லை. இல்லையா ஏமாடி அம்மா வந்துருங்கம்மா ஓடிங்களம்மா வந்துருங்கம்மா ஆமாம்மா, வருதும்மா. எங்க போறியா அம்மா அப்பா
எங்களோட அனுப்பி வச்சிருங்கப்பா அப்பா என்னடா அனுப்பி வச்சிருங்கப்பா அனுப்புனாங்க? நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன்ப்பா எங்க? எங்க? ஐயா இருக்கு ஐயோ அன்னைக்கு தேவை ஒரு நெருக்கடி. யார் உதயத்தை கண்டால் ஓடி வரக்கூடியவர் காளி. அது யார்? என் மேல அவனுக்கு பாசம் கிடையாது. உன் மேல அவனுக்கு பார்த்த அளவு கடந்து இருக்கு ஏய், கிட்ட வந்து அப்படா. அப்பா அவனை விட்டு போடா. அவன் வெட்டி போய் கொடுத்தா என்ன? உன்னை விட்டு வெளிவிட்டாரு வெட்டிடுங்க எனக்கு தேவை அன்னைக்கு ஒரு நரபலி. ஐயா உன்னை வெட்டி வெளிவிட்டாரு அப்பா